அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அயர்வரு பேரறிவாகி அவ்வறிவுக்கு அறிவாய், அறிவு அறிவுள்ள அறிவாய், ஆங்கதனுள் ஓர் அறிவாய், மயர்வரு ஓர் இயற்கை உண்மை தனி அறிவாய், செயற்கை மண்ணும் அறிவனைத்துக்கும் வயங்காது தாரகமாய், துயரரு தாரக முதலாய், அம்முதற்கோர் முதலாய், துரிய நிலை கடந்து அதன்மேல் சுத்த சிவ நிலையாய், உயர்வுரு சிற்றம்பலத்தே எல்லாம் தாமாகி ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதுதான் இந்த 6வது பாடல். இதுக்கு விளக்கம் பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாருங்க, அயர்வரு பேரறிவாகி அவ்வறிவுக்கு அறிவாய், அறிவு அறிவுள் அறிவாய், ஆங்கதனுள் ஓர் அறிவாய் அப்படின்றாங்க. இங்கே அயர்வரு பேரறிவாகி, அதாவது அயற்சி என்பது துளி கூட இல்லாத பேரறிவாகி அப்படின்றாங்க. இந்த பேரறிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, அப்படியே உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் வள்ளல் பெருமான் மகாமந்திரம், அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்துக்கான விளக்கம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இவ் அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கம் இன்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முற்சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். இது வாச்சியார்த்தம். தெளிவாக சொல்கிறாங்க. பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். இது எப்போ சொல்கிறாங்க? மகாமந்திரத்துக்கான விளக்கமாக இதை சொல்கிறாங்க. இது யார் கொடுத்தாங்க? கடவுள் இவருக்கு கொடுத்ததா தெளிவாக இந்த உரைநடையில் பதிவிட்டிருக்காங்க. இந்த மகாமந்திரத்துக்கு விளக்கமும் இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அதாவது தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். அதாவது ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். இப்போ பேரறிவுக்கு அவர் எப்படி டெஃபனிஷன் சொல்கிறாங்க? பெருந்தயவுடைய ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். அது எது அப்படின்னா பெரிய தயவுடைய அறிவு. அப்போ பேரறிவுன்றது பெரிய தயவுடைய அறிவு. இங்கே இது கிளியர் ஆயிடுச்சா? அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட போய் விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது தயவு பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம அறிவுன்னு சொல்லும் போது அது இன்னொரு இடத்துலையும்
தயவு தான் பேரறிவு அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் உரைநடை பகுதியில் விளக்கம் கொடுக்குறாங்க. அதே பேருபதேசத்தில், இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. இந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் எதை சொல்கிறாங்கன்னா, சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட்டு விட்டதனால் வந்த லாபம்னு சொல்கிறாங்க. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ, அந்த லட்சியம் என்னை தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில், அவர் என்ன சொல்கிறாங்க, தயவு அப்படின்றாங்க. அதே தெளிவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியும் பெருக என்றது தான். அதாவது என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்து இருக்கின்றது. பார்த்தீங்களா, அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலும் அறிவு கடந்து இருக்கிறதுனா அதுதான் பேரறிவு. அந்த அறிவு எதனால் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, தயவு. தயவுக்கு ஒருமை வர வேண்டும் சொல்கிறாங்க. அந்த ஒருமையினால தான் எனக்கு இந்த தயவு கிடச்சிது. அந்த தயவுனால தான் பெரிய நிலை மேல் ஏறலாம்னு சொல்லிட்டு அடுத்த வரியை அப்படி சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்து இருக்கின்றதுன்னு தெளிவாக இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், பேரறிவு அப்படின்றது தயவுடைய அறிவு தான் பேரறிவு. அதாவது பெரிய தயவுடைய அறிவே பேரறிவு. அதுதான் பூரண இன்பமும். தெளிவாக மகா மந்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்ல வராங்க, பெரிய தயவுடைய இருக்கணும், சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறணும்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன தயவுகளை நம்ம செஞ்சு பெரிய தயவுடைய அறிவாக மாறணும். இந்த அறிவு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் பேரறிவு. இந்த அறிவு வந்ததுன்னா அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் நம்ம அறிவு விசாலமாகி போயிடும். இதைத்தான் வள்ளல் பெருமான் தாரக மந்திரமாக சொல்லிட்டு வராங்க. இந்த வரிகள்லையும் அதைத்தான் தெளிவாக சொல்கிறாங்க. ஐயர்வரு பேரறிவாகி அப்படின்னா முழுவதும் பெரிய தயவுடைய அறிவாக மாறி அப்படின்னு தான் இங்கே நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறணும். சரி, மயர்வரு ஓர் இயற்கை உண்மை தனி அறிவாய். இங்கே இயற்கை உண்மை தனி அறிவுன்றாங்க. அது என்ன இயற்கை உண்மை தனி அறிவு? அதுக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படியேவும் இதே உரைநடை பகுதியில் இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அறிவு எப்படி இருந்தால் அது இயற்கை உண்மை தனி அறிவாக மாறும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், தாயினும் சிறந்த, இது எங்கே வருதுன்னா விண்ணப்பம், அதாவது சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்தில் இந்த பகுதி வருது. தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெரும் கருணையால் பௌதிக உடம்பில் சிறிதளவு தோற்றி விடுத்த அஞ்ஞான்று தொட்டு இஞ்ஞான்று வரையும் அதுகொண்டு அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய் அனுபவிக்க தெரிந்து கொள்ளாது. இப்படி நம்ம தெரிந்து கொள்ளவில்லை, அதான் சொல்கிறாங்க. தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் குற்றம் குறியாத வண்ணம் விண்ணப்பம் செய்வதற்கு ஒருவாற்றானும் உணர்ச்சியில்லோம். ஆதலால் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். எங்களது குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரீர் திருவருட்பெருமைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடை கணித்து அருளி கருணை செய்து அருள்தல் வேண்டும்.
அப்படின்னு இங்கே ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய், அனுபவிக்க தெரிந்து கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்மளுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கே ஒரு விளக்கமாக அதே விண்ணப்பத்தில் பின்னாடி தெளிவாக சொல்கிறாங்க. எந்த அறிவு, இயற்கை உண்மை தனி அறிவுனா என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். உயிர்களின் அகத்தும் புறத்தும், அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும், தாய் வயிற்றிலும், சிசு பருவத்திலும், குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளில் அறிவின்றி இருந்தோமாகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அப்பருவம் கலிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா பொருள்களையும், மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும், விளக்கம் செய்வித்தும், துரிசி நீக்குவித்தும், பக்குவம் வருவித்தும், பலன் தருவித்தும், எங்கும் பூரணராக விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின், அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும், எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம். தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது அந்த ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும். பாருங்கள், வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி போடுறாங்க பாருங்கள். பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும். இந்த வரிகள் முடியும் போது என்ன சொல்கிறாங்க? உயர் உரு சிற்றம்பலத்தை எல்லாம் தாமாகி ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அந்த தனிக்கடவுள் வேற ஒன்றும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய இந்த ஒரே உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின். உண்மை அன்பால், நல்லா பாருங்கள் அந்த வார்த்தைகள் பாருங்கள். உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின், அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும், எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்தல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம். பாருங்கள், நமது அறிவில் அதை கொடுக்குறாரம்மா. இந்த அறிவு எந்த அறிவு? அந்த உண்மை கடவுள் ஒருவர் இருக்கிறாரு. அந்த உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்து வந்தால் நம்மளுக்கு இந்த அவர் சொல்கிறது மாதிரி பிணி, மூப்பு, பயம் இது எதுவுமே கிடையாது. துன்பம் எதுவுமே இல்லாமல் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. இந்த அறிவைத்தான் அவர் என்ன சொல்கிறாங்க? அதாவது இயற்கை உண்மை தனி அறிவு. இந்த அறிவு தான் நம்ம பெற வேண்டிய அறிவு. இதைத்தான் இந்த வள்ளல் பெருமான் எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு வராங்க பாருங்கள். இந்த விளக்கம் நம்ம விளங்கி கொள்ளணும். இது விளங்கிட்டாதான் நம்மளுக்கு சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த கடவுள் அறிவு தான். அறிவைத்தான் பேசி படி சொல்கிறாங்க. எல்லாமே அறிவுபூர்வமாக விளங்கணும். அந்த அறிவு எப்படி சொல்லுவாங்க? ஆன்ம அறிவை கொண்டு கடவுளை நம்ம விளங்கி கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஆன்ம அறிவு. மன அறிவில் போனோம்னா நம்மளுக்கு இல்லை. ஆன்ம அறிவு, ஆன்மா அந்த விளக்கம் பெறணும். ஆன்ம அறிவை கொண்டு தான் கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றாங்க. அப்போ தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அனுபவ நிலைகள்லாம் உண்டாகி அவர் சொல்லக்கூடிய இந்த அடுத்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், துரிய நிலை கடந்து அதன் மேல் சுத்த சிவநிலையான்றாங்க. அந்த துரிய நிலை, துரியாதீதம் இதெல்லாம் கடந்து மேலே போகும்போது அந்த 43வது நிலையை என்ன சொல்கிறாங்க? அந்த சுத்த சிவநிலை, அந்த சுத்த சிவ துரியாதீதம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும்னு தெளிவாக உரைநடை பகுதியில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதைத்தான் அடுத்த வரியிலையும் போடுறாங்க பாருங்கள்.
துரிய நிலை கடந்த அதன் மேல் சுத்த சிவநிலையாய் உயர்வுரு சிற்றம்பலத்தே எல்லாம் தாமாயி ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். ஏற்கனவே தனிக்கடவுளுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோம். எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், அதைத்தான் ஒரு தனிக்கடவுள்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த கடவுளை உண்மை அன்பால் நம்ம கருத்தில் கண்டு வழிபட்டால் அந்த அவருடைய அருளால் நமக்கு உள்ள அனைத்து துன்பங்களும் எல்லாம், பயம், பிணி, மூப்பு, எல்லாமே, மரணம், எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளலாம். தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வரிகளும் அதான் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம அந்த துரிய நிலை கடந்ததன் மேல் சுத்த சிவநிலையாய், அதுக்கு மட்டும் பார்ப்போம். இந்த துரிய நிலை கடந்ததன் மேலுக்கு வள்ளல் பெருமான் அப்படியே நம்ம அகவல்ல இந்த பாடல் பாருங்கள். துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. நம்மளுக்கு தெரியும் நனவு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. அதுக்கப்புறம் 4th ஸ்டேஜ் தான் துரிய நிலை. வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாங்க? துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி. இந்த சிற்றம்பலத்தில் இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதாவது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால தான் அரிய சிற்றம்பலம் சொல்கிறாங்க. துரியம், அதுக்கு மேலே துரியாதீதத்துக்கு போக சொல்கிறாங்க. அந்த துரியாதீதத்தில் தான் பூரண இன்பம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்த பாடல் பாருங்கள். துரிய மலை மேல் உளதோர் ஜோதி வள நாடு தோன்றுமதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியுமது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். துரிய மலை மேல் உளதோர் ஜோதி வளநாடு, அதாவது துரியாதீத நிலையில் தான் ஒளி தோன்றும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. துரியமலை மேல் உளதோர் ஜோதி வளநாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு. கடவுள் அங்கே தான் இருக்கிறான். தெரியும் அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. இதுக்கு மேலே வேலை என்ன சொல்லணும்? அந்த துரியாதீத அனுபவத்தை இங்கே சொல்கிறாங்க. இங்கே இந்த பாடலில் துரிய நிலை கடந்து அதன் மேல் இன்னும் மேலே ஏறி போக சொல்கிறாங்க. இந்த துரியாதீதத்திலேயே இந்த நிலை கிடைக்குது. இதுக்கும் மேலே சுத்த சிவநிலையாய், அந்த சுத்த சிவநிலைன்றது 43வது அந்த சுத்த சிவ துரியாதீதம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவமாகும். இன்னமும் ஹையர், மேலே 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 போகணும். அதுக்கு தான் இதுக்கும் சான்றாம் அகவல்ல இந்த பாடல் பாருங்கள். படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி. இதுக்கு நம்ம விளக்கமாக என்ன பார்த்தோம்னா பூத நிலைகளை பார்த்தோம். அதாவது 6 விதமான பூத நிலைகள். பிரம்மா தொப்புளுக்கு கீழ், விஷ்ணு தொப்புள், ருத்ரன் இருதயம், மகேஸ்வரன் கண்டம், சதாசிவன் அண்ணாக்கு, விந்து புருவமத்தி. இதெல்லாம் இந்த உடம்புல உள்ள இந்த நிலைகள். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த ஆதார நிலைகளுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், இப்படின்னு விந்து அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இது பூதநிலை. வள்ளல் பெருமான் ஆன்ம அனுபவ நிலைன்னு சொல்லிட்டு நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சுத்த சிவம், அதீதம் அப்படின்னு அனுபவ நிலைகளையும் சொல்கிறாங்க. இது ஒரு 7 சொல்கிறாங்க. மொத்தம் 13 நிலைகள் சொல்கிறாங்க. இப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களா, அந்த சுத்த சிவம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சுத்த சிவத்தை தான் இன்னமும் விரித்து வள்ளல் பெருமான் உரைநடையில் அதுக்கு ஒரு 5 நிலையில் சொல்கிறாங்க. அதாவது சாக்கிரம், ஜீவ சுளுத்தி, ஜீவ துரியம் அப்படின்னு சொல்லி அப்படியேவும் அதுவும் போடுறாங்க. அப்புறம் நிர்மல துரியம், அப்புறம் அதுக்கப்புறம் பரத்துரியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குரு துரியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுத்த சிவ துரியம், துரியாதீதம். இந்த மாதிரி பலவிதமான அந்த அனுபவ நிலைகளை சொல்லிட்டு வராங்க. அதான் தவம் செய்து மனதை இழுத்து, அதாவது தவம் மூலமாக மனத்தை இழுத்து புருவ மத்தியில் நிற்கச் செய்வதால் தொடங்கி அனுபவப்படிகளில் ஏறி அதீத நிலைக்கு நாம் வர வேண்டும். அந்த அனுபவ நிலை படிகள் 43 அப்படின்னு வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த படிகளில் அந்த கடைசி படி தான் சுத்த சிவ துரியாதீதம். இதைத்தான் இந்த வரிகளில் சொல்கிறாங்க. துரிய நிலை கடந்து அதன் மேல் சுத்த சிவநிலையாய், அதாவது கடைசி நிலை சுத்த சிவ துரியாதீதத்தில் தான் கடவுள் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வரிகள் மூலமாக தெளிவாகுது.
இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தெய்வமணி மாலை 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.